கோடி ஜென்மாவில் பண்ணின பாவத்துக்கு ஒரு பரிகாரம் பண்ணினானே, அது தெரியுமா உங்களுக்கு? என்ன பண்ணினான்? அயம் ஹி கிருத நிர்வேஷா ஜென்ம கோட்யம் ஹசாமபி யத்யாஜஹார விவசா நாமே ஸ்வஸ்தயனம் ஹரேஹே. நாராயணான்னு சொன்னான். நாராயணான்னு சொன்ன கோட்டி ஜென்மாவில் பண்ணின பாவம். இது பாகவதம் சொல்றது. நாராயண பட்டத்திரி சொல்றார், அனேனமோ ஜென்ம சகசிர கோடி பீகின்னா, 1000 கோடி ஜென்மாவில் பண்ண பாவம் போகும். ஒரு தடவை நாராயணான்னா கோடி ஜென்மாவில் பண்ணின பாவம் போகுமா? நம்பலாமா? நம்ப முடியுமா? இது உண்மையா? அப்படின்னா உண்மை, போகும். 100 லாரி குப்பை இருந்தாலும் அதை கொளுத்தி விடுறதுக்கு தேவை ஒரு குச்சி தீ தான். ஒரு குச்சி தான். ஒரு குச்சியை கொளுத்தி வச்சா குப்பை முழுக்க எரிஞ்சு விடும். 100 லாரி இருக்குங்கிறதுக்காக 10 லாரி நெருப்பட்டி கொண்டு வருமா? இல்லையே, ஒரு குச்சி தான். அது மாதிரி ஒரு தடவை சொன்னா போதும். இப்போ ஒரு கேள்வி வரும், அந்த நாமத்துக்கு அந்த சக்தி உண்டுங்கிறது ஒரு விஷயம், எதஸ்தத் விஷயாமதின்னு இன்னொரு விஷயத்தை சொல்றா. இப்ப அவா கேட்கிறா, பகவன் நாமாவுக்கு அந்த சக்தி உண்டா? அப்படியே இருக்குன்னா இவன் ஸ்ரத்தா பக்தி பூர்வமா அதை சொல்லல, பகவன் நாமான்னு தெரிஞ்சு சொல்லல. ஃபர்ஸ்ட் ஸ்ரத்தா பக்தி பூர்வமா சொல்லல. அப்படி இருக்கிறதே அது பாவத்தை போக்குமா? ஒரு தடவை சொன்னா பாவத்தை போக்குமான்னா போக்கும். தெரியாம சொன்னா பாவத்தை போக்குமான்னா போக்கும். சாங்கேத்தியம் பாரிஹாஸ்யம் வா ஸ்தோபம் ஹேளனமேவா வைகுண்ட நாம கிரகணம். சங்கேதமா, அடையாளமா, பாட்டாவோ நக்கலாவோ பரிகாசமாவோ எப்படி பகவன் நாமாவை சொன்னாலும் பாவத்தை போகும். தெரியாம பகவன் நாமா தெரியாம சொன்னாலும் பாவத்தை போக்குமான்னா போகும். எப்படின்னா தெரியாம தொட்டாலும் நெருப்பு சுடும், தெரிஞ்சு தொட்டாதான் நெருப்பு சுடும். தெரியாம தொட்டா நெருப்பு சுடாதுன்னா ஃபர்ஸ்ட். சரி, ஸ்ரத்தா பக்தியோட இவன் சொல்லலையேன்னா அடுத்த கேள்வி. தெரிஞ்சே தெரியாம சொல்லட்டும், அதுல ஒரு நம்பிக்கையோட, அதுல ஒரு இன்வால்மெண்டோட அவன் சொல்லலையேன்னா எதஸ்தத் விஷயாமதின்னா அதுவும் அவசியம் இல்லை. ஏன்னா இந்த இடத்துல தான் ஆச்சாரியால் எடுத்து விஷ்ணுதாசநாம பாஷ்யத்தில் சொல்றார், வஸ்து சக்தியும் புத்தியும் நாபேட்சதைன்னா. வஸ்துவோட சக்தியானது புத்தியை எதிர்பார்க்காதுன்னா. அப்படின்னா இத்தினோண்டு ஒரு மாத்திரை, என்ன மாத்திரை? பேதி மாத்திரை. அதை பேதி மாத்திரைன்னு நீங்க தெரிஞ்சு போட்டுண்டாதான் பேதி ஆகுமா? இது சாதாரண மாத்திரையே எடுத்துக்கோங்களேன். தலைவலிக்கு ஒரு மாத்திரை போட்டுக்கிறேன், அது என்ன மருந்து, என்ன காம்பினேஷன், என்ன பவர், உள்ள போய் எப்படி அது கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகுது, எப்படி தலைவலி போகிறது, இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சால் போட்டுக்கிறேன். ஏதோ டாக்டர் எழுதி கொடுக்குறா, நீங்கள் போட்டுக்கிறேன். டாக்டரும் எப்படி எழுதி கொடுக்குறாருன்னா மருந்து கம்பெனிக்காரன் ஏசி வாங்கி கொடுத்துருக்கான், அதுக்காக எழுதுறாரு. அவரும் இதை போய் கெமிக்கலில் லேபில் வச்சு டெஸ்ட் எல்லாம் நல்ல எனக்கு தெரிஞ்சு நல்ல டாக்டர்லாம் இருக்கா. நிறைய மகாதேவன் ஒரு டாக்டர் திருச்சியில் நல்ல வாழ்க்கை காலம் கிடையாதுன்னு சொல்லுவார். 88 வயசு அவருக்கு. இப்போ ஒரு நாளைக்கு 2 பேஷண்ட் 3 பேஷண்ட் தான் பார்ப்பார். ஒருத்தருக்கு 2 மணி நேரம். என்ன பண்ணுவார்னா, நீங்கள் லேபில் சொல்கிறதோ மற்றவா சொல்கிறதையோ அவர் நம்பவே மாட்டார். எல்லாத்தையும் அவர் தான் பார்ப்பார். அவர் தான் பார்ப்பார்னா, இப்போ எல்லா இடத்துலையுமே நீங்கள் வெளியில் டெஸ்ட் பண்ணால் நான் ஒத்துக்க மாட்டேன், எங்கிட்ட டெஸ்ட் பண்ணால் தான் ஒத்துக்கங்கிறானே, அந்த ஃப்ராடு இல்லை. இது அப்படி கிடையாது. அது அவர்கிட்ட போனால் செலவே ஆகாது. இப்போ பார்க்கல அவர் வைத்தியம், அவர்கிட்ட போனால் என்னென்ன எல்லா ஹிஸ்ட்ரியும் கேட்டுப்பார், நீங்கள் என்னென்ன மருந்து சாப்பிட்றேங்கிறதெல்லாம் கேட்டுப்பார், உங்களோட உடம்புல எல்லாத்தையும் செக் பண்ணுவார். தேவை இருந்தால் ரத்தத்தை அங்கேயே அவர்கிட்டயே லேப் இருக்கும், டெஸ்ட் பண்ணுவார். அதுக்கு 100 ரூபா 180 ரூபா தான். மருந்தெல்லாம் புதுசாக மருந்து யாராவது எழுதியிருந்தான்னா அதெல்லாம் நமக்கு எதிர்த்தாப்புலேயே கம்ப்யூட்டரில் போட்டு அதோட ஹிஸ்ட்ரியை பார்ப்பார். இது இந்த சைடு எஃபெக்ட் இருக்குது, இதுக்கும் நம்ம உடம்புக்கு சம்மந்தம் இருக்காங்கிறத சொல்லுவார் அவர். இந்த மாத்திரையினால் உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வருது. இத்தனை மாதிரி நல்லவாளும் இருந்திருக்கு. அதுக்காக சொல்கிறோம்.
இந்த நல்ல வாழை நாசம் பண்ணிடும் இந்த நாடு. அதுக்கெல்லாம் 1000 உதாரணம் சொல்லலாம். ஆனால் ஒரு விஷயம் சொல்லுவேன், அந்த மெடிசன் மாஃபியாவை வந்து ஒழிச்சார் பாருங்க பிஎம். எவ்வளோ பெரிய ஒரு மாஃபியா அதுக்கு வச்சார் பாருங்க ஆப்பு. கரெக்டான விஷயம். எவ்வளோ பெரிய அக்கிரமம் அது. ஒரு காலத்தில் வைத்திய செலவு கட்டுப்படியாகாதுன்றது போக எனக்கு தெரிஞ்சு பிரசவங்கள்லாம் 3000 ரூபா 4000 ரூபா 5000 ரூபா தான். இப்போ பேக்கேஜ் 1 லட்சம் ரூபா. 1 லட்சம் ரூபாய்க்கு என்னடா இருக்குது பிரசவத்துக்கு? இந்த கேள்வியே அதுதான். 1 லட்சம் ரூபாய்க்கு என்ன இருக்குது பிரசவத்துக்கு? 1 லட்ச ரூபா இருந்தால் தான் பிரசவம் பண்ண முடியும். இப்படிலாம் வருது பார்த்தல, இதெல்லாம் நீடிக்காது. அது வேற விஷயம். கவர்மெண்ட் நல்லபடியாக வந்துடுத்துன்னா எல்லாம் மாறி போயிடும். இந்த கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி நம்பிக்கையா இல்லைங்கிறதுனால தானே ஜனங்கள் வெளியில் போகிறா. அதை சரியானபடி கொண்டு வந்துட்டா எத்தனையோ தேசங்கள், அமெரிக்காலெல்லாம் அப்படி தானே. அமெரிக்காவில் மெடிசனில் நீங்கள் தப்பு பண்ணிவிட்டா கோர்ட்டில் ஜெயிலில் கொண்டு வச்சுருவோம். ஆனால் டாக்டர் மருந்தே கொடுக்க மாட்டார். தலைவலி ஜுரம்னு போனால் பேசாமது 4 நாளில் சரியாக. எனக்கு தெரிஞ்சு நல்ல டாக்டர் இல்லாமல் அப்படி சொல்லுவார். அந்த மாதிரி இப்போ நான் சொல்ல வந்த விஷயம் மருந்து, அதாண்டி வெளியில் போகும். அதை நாம் தெரிஞ்சு சாப்பிட்டாலும் வியாதி போகிறது, தெரியாமல் சாப்பிட்டாலும் வியாதி போகிறதுங்கிறது விஷயம் இல்லை. பிடிச்சு சாப்பிட்டாலும் வியாதி போகிறது. ஒரு குழந்தைக்கு அந்த மாத்திரையை கொடுக்குறதே அது பிடிக்காமல் சாப்பிட்டாலும் அதோட வியாதியை போக்குறது. நான் அந்த மாத்திரையை சாப்பிட மாட்டேன்னு சொல்கிற குழந்தை வாயை பிடிச்சி அழுத்தி வாயில் போட்டு இப்படி வச்சு பிடிச்சி ஜலத்தை ஊற்றி முழுங்கு, தலையில் குட்டி முழுங்கு அப்படின்னு சொல்லி முழுங்கினத்துக்காக அந்த குழந்தை ஓன்னு அழும். அம்மாவையும் அப்பாவையும் பிடிக்காமல் சாப்பிட்டதுக்காக வியாதி ஜுரம் தேவலையாகாதுன்னு உண்டா எங்கேயாவது? இவனையே அந்த மருந்து எதிர்பார்க்காது. அதோட வேலை என்னவோ அதை செய்யும். அது மாதிரி மருந்து மாதிரி, நெருப்பு மாதிரி நாமா. இதெல்லாம் தாண்டி ஈஸியாக 2 விஷயம் சொல்லிடுறேன், அப்போதான் புரியும் உங்களுக்கு. நாராயணான்னு நாம் சொன்னோம்னா என்ன நடக்கிறது அங்கன்னா, பகவான் வந்து தன்னை கூட்டானோ இவன்னு நம்மளை நினைக்கிறான். பகவான் நம்மளை நினைக்கிறதுனால நம்ம பாவங்கள்லாம் போயிடுறோம். அதான் இந்த விஷயமே. பகவான் நினைச்சா பாவத்தெல்லாம் போக்க முடியுமா? நாம பண்ணின பாவத்துக்கு தண்டனைகள்லாம் சாஸ்திரங்கள்லாம் சொல்லியிருக்கே, அதெல்லாம் அப்போ உண்மை இல்லையானார்? அதெல்லாம் உண்மைதான். ஆனால் பகவான் நினைச்சா போக்க முடியும். புரிகிற மாதிரி சொல்கிறேன். ஒருத்தன் ஒரு குற்றம் பண்ணி அவனுக்கு மரண தண்டனைன்னு கன்ஃபார்ம் பண்ணி சுப்ரீம் கோர்ட்டு பதிர்ந்தோம். அது கன்ஃபார்ம் ஆகினதுக்கு அப்புறம் ஜனாதிபதிகிட்ட அப்ளிகேஷன் ஏன் போடுறான்? அப்போ ஒரு கால் ஜனாதிபதி அவனை ரிலீஸ் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க. அப்போ கோர்ட்டு பண்ணினது சரியில்லை, ஜட்ஜ்மெண்ட்டு சரியில்லை, ஆர்கியூமெண்ட்டு சரியில்லை அப்படின்னு சொல்ல முடியுமாங்க? அப்படி கிடையாது. இதெல்லாம் கரெக்டு. அதை தாண்டி ஜனாதிபதிக்குள்ள பவர் ஒரு லௌகீகத்திலேயே நாம் வச்சுட்டு இருக்கோம். இதை அது மாதிரி தெய்வம் இத்தனையும் தாண்டி கடைசியில் தன் கையில் ஒன்றை வச்சுருக்கு, கருணைன்னு ஒன்று வச்சுருக்கு. அந்த கருணையினால நம்மளை விடுவிக்கிறது. அந்த கருணையை எதிர்பார்க்கறதுக்கு தான் அவனுடைய நாமாவை சொல்றது. இதை சொல்லி அஜாமிலன் மோட்சத்தை அடைஞ்சான்னு சொல்லி விருத்ராசுரனுடைய சரித்திரம் சொல்லி, சித்திரகேதுவனுடைய சரித்திரம் சொல்லி, இந்த அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் பொழுது முடிஞ்சா சண்டை வரும். எப்போதும் பகவான் தேவர்கள் பக்கம் இருப்பான்னு உடனே இந்த ராஜா பரீட்சித்து கேட்கலாம். அப்போ வந்து பகவானுக்கு அசுரர்களை பிடிக்காதான், தேவர்களை தான் பிடிக்குமா? பகவானுக்கு முதல்ல பிடிச்சது பிடிக்காதுங்கிறதே கிடையாது. பகவான் ஒரு கண்ணாடி மாதிரி, பூமி மாதிரி. ஒரு கண்ணாடி முன்னாடி நாம் நின்னோம்னா என்ன நிற்கிறதோ அதை கண்ணாடி காமிக்கிறது. ஒருத்தர் நன்னா அலங்காரம் பண்ணிட்டு கண்ணாடி முன்னாடி நின்னா அழகாக அவரை காமிக்கிறது. ஒருத்தர் ட்ரெஸ் பண்ணிக்காம நின்னா விலட்சணமாக காமிக்கிறது. அழகில்லாமல் காமிச்சதுன்னா அந்த கண்ணாடியை பார்த்து அயோக்கிய பைய கண்ணாடி, அவனை மட்டும் அழகாக காமிக்கிற, ஏன்னா நீ அழகாக காமிக்கலன்னு யாராவது சொல்லலாமா? பூமியில் ஒரு விதை போடுறோம், வேம்பு கரும்பு ரெண்டையும் போடுறோம். ரெண்டும் பூமியால் தான் வளர்றது. கரும்பு திரிக்கிறது, வேம்பு கசக்கிறது. பூமி காரணமா விதை காரணம்?
சொல்லவே முடியாது பதில். இதோட வளர்ச்சிக்கு பூமி தான் காரணம், அதோட சாரத்துக்கு விதை தான் காரணம். அது மாதிரி தெய்வங்கிறது அந்தராத்மாவா இருக்கிறதுனால அவனன்றி ஓரணுவும் அசையாதுங்கிறது உண்மை. ஆனா சங்கல்பத்துக்கு காரணம் தெய்வம் இல்லை, சங்கம்தான் காரணம். அவரவர்களுடைய எண்ணம் தான் காரணம். யார் எதை விரும்புகிறார்களோ அதை பகவான் கொடுப்பான். பகவானுக்கு பகவான்கிட்ட பக்தி பண்ணினா பக்தி பண்ண வாழ்க்கை கிருபை பண்ணுவான், புண்ணியம் பண்ணினா புண்ணியத்துக்கு பலன் பண்ணுவான், பாபம் பண்ணினா பாபத்துக்கு தண்டனை கொடுப்பான். பகவானை பூஜை பண்ணி நாம் பிரார்த்திக்கிறத பகவான் கொடுக்கறது உண்மைங்கிறதுனால தான் அயோக்கிய பயலும் பதவிக்கு வருது. இல்லைன்னா பதவிக்கு எப்படி வர முடியும்? ஏன்னா அவன் ஒரு பூஜை பண்ணுறான், அவன் ஒரு பிரார்த்தனை பண்ணுறான். ராவணன் வந்திருக்கான், கும்பகர்ணன் வந்திருக்கான், சிசுபாலன் வந்திருக்கான், சூரபத்மன் வந்திருக்கான். ஏன்னா இவெல்லாம் தபஸ் பண்ணுறா, அந்த தபஸுக்கு பலன் கொடுக்குறான் பகவான். அப்படிங்கிறது தான் உண்மை. அப்புறம் அவன் அழிஞ்சு போனான்னா அவனோட அயோக்கியத்தை அவனை அழிக்கிறான். இந்த விஷயம் பகவான் நடுநிலையாக உள்ளவர். இவனை பிடிக்கும் இவனை பிடிக்காதுன்னு பகவானுக்கு கிடையாது. எல்லா பிரிவிலையும் பகவானுக்கு பக்தர்கள் உண்டு. அசுரனில் உண்டு, ராட்சசனில் உண்டு, பைசாச்சனில் உண்டு, மிருகத்தில் உண்டு, மனிதர்களில் உண்டு, சண்டாளனில் உண்டு, பறவைகளில் உண்டு. எல்லாத்தையும் பகவானுக்கு பக்தர்கள் உண்டு. திரு எறும்பூர் கேள்விப்பட்டிருக்கல? திரு எறும்பூர், எறும்பு பூஜை பண்ண ஊர் அது. திரு ஆடைக்காவல், பாலபெரியார் தங்கியிருக்காங்க. எனக்கே தெரியாது. இந்த ப்ரோக்ராம்லாம் கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் 10 நாள் எழுதுன்னு சொல்கிறான். இதை நான் ப்ரோக்ராம் கன்ஃபார்ம் பண்ணி 5 மாதம் ஆகுது. ஆனால் தாடக பிரதிஷ்டைன்னு வரப்போறான்னு தெரியும். நான் அங்கேயே கூட இருக்கணும்னு நினச்சிருந்தேன். ஆனால் இருக்கா பெரியவா. 14ஆம் தேதி தாடங்க பிரதிஷ்டை, ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு தான் அகிலாண்டேஸ்வரிக்கு தாடங்க பிரதிஷ்டை நடக்கிறது. திரு யானை பூஜை பண்ண கோவில், பரமேஸ்வரனை யானை பூஜை பண்ண கோவில். மயில் பூஜை பண்ண கோவில் தான் மயிலாப்பூருங்கிறது. நண்டு பூஜை பண்ண கோவில் தான் திருவிசநல்லூருங்கிறது, கர்க்கடகேஸ்வரர்னு பேர். அது மாதிரி பாம்பு பூஜை பண்ணினது, பசு பூஜை பண்ணினது, இப்படி இல்லாமல் சொல்கிறேன். நான் மனிதர்களில் சாதாரண மனிதர்கள் பூஜை பண்ணது, சண்டாளன் பூஜை பண்ணினது, கண்ணப்ப நாயனார் பூஜை பண்ணார். சந்நிதியில் காளஹஸ்தியில் போய் பார்த்தா பரமேஸ்வரனோட கண்ணப்ப நாயனார் நிற்பார் பக்கத்தில், உள்ள வெளியில் இல்லை. பொதுவாக எல்லா இடத்துலையும் எப்படி இருப்பான்னா, ஆஞ்சநேயரோ பிரகலாதனோ பார்த்தேன்னா பெருமாள் இருப்பார், தனியாக இவர் இருப்பார். அங்கே அப்படியே கிடையாது. பக்கத்தில் கண்ணப்பன் நிற்பான். அம்பாளுக்கு ஈக்குவலாக பக்கத்தில் கண்ணப்பன் இருப்பான். அவர் பூஜை பண்ணாருங்கிறத காமிக்கிறதுக்கு தானே. அதனால் எல்லாருக்கும் பகவான் கிருபை பண்ணுவான். அசுர குழந்தையான பிரகலாதனுக்காக பகவான் ஒரு அவதாரமே பண்ணியிருக்கார். நீ அசுரர்களை பிடிக்காதான்னு சொல்கிறையே, நான் அவர் அந்த சரித்திரம் சொல்கிறேன்னு பிரகலாத சரித்திரம் சொல்கிறார். இதை யார் சொன்னார்னா தர்மபுத்திரருக்கு நாரதர் சொன்னார்னு இந்த கதை ஆரம்பிக்கிறது. இந்த பாகவதத்தில் நாரதரை சொன்னாருங்கிறது 2 கதை. பல கதைகள் பல பேர் சொன்னாலும் நாரதர் சொன்னாருங்கிறது 2 கதை. ஒன்று துருவனோட கதை, இன்னொன்று பிரகலாதனோட கதை. ஏன் அப்படின்னா இந்த 2 பேரும் நாரதர் பக்தா. தன் சிஷ்யனை பற்றி தன் குருநாதரே சொல்கிறார். பொதுவாக சம்பிரதாயத்தில் சிஷ்யனையும் புத்திரனையும் நேர கொண்டாடக்கூடாதுன்னு இருக்கு சாஸ்திரங்களில். கொண்டாடணுமானா நேர கொண்டாடக்கூடாது, ஆனால் கொண்டாடுறார். ஹிரண்யாட்சனை வதம் பண்ணின கோபத்தினால ஹிரண்யகேசிபு பகவானை குறித்து தபஸ் பண்ணி, பிரம்மாவை குறித்து தபஸ் பண்ணி அனந்தமான எல்லையற்றதான வரன்களை வாங்கின்னு வந்து இந்த பூமியில் யுகானாம் ஏகசப்ததிஹி அப்படின்னு 71 சதுர்யுகம் இவன் ராஜாவா இருந்தான் அப்படின்னு இருக்கு. இப்போ இதெல்லாம் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணுறதா நினச்சின்னு பேசலாம் நிறையா பேர்.
71 யுகம் இவன் ராஜாவாக இருந்தான்னா, அப்போ பிரகலாதனுக்கு 4 வயசுன்னா, இவன் தவம் பண்ண போன சமயத்தில் பிரகலாதன் கர்ப்பத்தில் இருந்தான்னா, இந்த 71 சதுர்யுகம் எப்படி இருக்கும், 4 வயசு எப்படி இருக்கும்? ஒரு சின்ன கணக்கு சொல்கிறேன். இந்த கரு உருவாக்குறாலும் எக்கில் அந்த செம்மெடுத்து போட்டு கரு உருவாக்குறாப்பத்தில் இதை அந்த சிஸ்டம் தெரிஞ்சவாளுக்கு நான் சொல்ல தெரியும். அதை எடுத்து ஃப்ரீசரில் வச்சுடுவாங்க. ஃப்ரீசரில் வச்சுட்டு ஏகப்பட்டதை வச்சுடுவா. ஒன்று எடுத்து யூஸ் பண்ணுறான்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு எக்கையும் ஒரு அணுவையும் சேர்த்து வச்சுடுறா. சேர்த்துட்டு தான் வயத்தில் கொண்டு வைக்கிறது. கவனித்து கேட்கணும் நான் சொல்கிறது. இதையும் அதையும் சேர்க்கறது தான் கர்ப்பதாரணம்ங்கிறது. அதுக்கப்புறம் 1 வருஷம் அல்லது 10 வருஷம் கழித்து அதை எடுத்து கர்ப்பத்துக்குள்ளே வச்சப்புறம்தான் அது வளர்ச்சி அடையும். ஆனால் சேர்ந்தது 20 வருஷம் முன்னாடி. அப்போ அந்த அணுவுக்கு வயசு என்ன சொல்லுங்க? அதாவது சொல்லுங்க, அந்த குழந்தைக்கு வயசு என்ன? இதெல்லாம் ரொம்ப புத்திசாலித்தனமாக நினைச்சு. இவெல்லாம் 71 சதுர்யுகம் இருந்தான்னா 71 சதுர்யுகம் ஃப்ரீஸாக இருந்ததுன்னு அர்த்தம். இவன் அப்படியே தின்னு அப்படியே அனுபவிச்சுன்னு இருந்தான். அப்படியே எல்லாத்தையும் நிசப்தமாக பண்ணிவிட்டான். எல்லாரையும் அப்படியே ஸ்தம்பிக்கிற மாதிரி, ஜெகத்தை ஸ்தம்பிக்கிற மாதிரி பண்ணினான்னு அர்த்தமே தவிர அந்த காலத்தை மகர்ஷிகளால் கனெக்ட் பண்ண முடியாது. இதில் ஸ்தம்பிக்காத மகர்ஷிகளும் உண்டு. அவளுக்கு வயசு இதில் சேராது. இப்போ சிரஞ்சீவிகளாக சொல்கிறோம்னு நாம், அவளுக்கெல்லாம் வயசு சேராது. இதெல்லாம் நிறைய எத்தனையோ நம்ம புத்தி கேட்டாத விஷயம் 1000 இருக்குது. அப்போ சாஸ்திரங்கள் சொல்லும்போது அது அப்படியே ஏற்றுன்னு போகணுமே தவிர அதில் போய் நான் ஆராய்ச்சி பண்ணேன்னு ஆரம்பித்தா ஒன்றும் முழுசாக ஆராய்ச்சி பண்ணணும். இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் ஆராய்ச்சிக்கு உள்ளது இருக்குது. சதகும் சதம் பவந்தி சதாயு புருஷான்னு ஒரு இடத்துல சொல்கிறது 100 வயசு தாங்கிறது. 100 வயசு தான் ஒரு இடத்துல சொல்லியிருக்குன்னா எப்படி ஒருத்தர் ஆயிரக்கணக்கான வருஷம் இருக்க முடியும்னா சகஸ்திர வருஷம் அப்படின்னு வேதமே இன்னொரு இடத்துல சொல்கிறது. நேற்று இதெல்லாம் சொன்ன மாதிரி வருஷங்கிறதே எத்தனை நாள் கணக்கு இதெல்லாம் இருக்கணும். நமக்கு புரியல, ஆனால் புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்காததுக்கு முன்னாடி இதுதான்னு நாம் தீர்மானம் பண்ண முடியல, தீர்மானத்துக்கு வர முடியாத நிலையில் இருக்கு. இவன் 71 சதுர்யுகம் இவன் கட்டுப்பாடில் இந்த பிரபஞ்சம் இருந்ததுன்னு தான் பாகவதம் சொல்றது. எல்லாம் ஸ்தம்பிச்சு போயிடுது. தேவதைகள்லாம் பகவான்கிட்ட சொல்ல, அப்புறம் பகவான் இந்த குழந்தை வந்த உடனே இவனுக்கு 4 வயசாகும்போது ஒரு நாளைக்கு இந்த குழந்தைய ஏதோ பாடத்துக்கு போயிட்டு இருக்கிற குழந்தைய கூப்பிட்டு அதீதேது சிரேஷ்டம், நீ படிச்சதுக்குள்ள இதை உயர்வா நினைக்கிறேன்னா பகவத் பக்தின்னு. உன் குரு உனக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காருன்னு கேட்டா, குரு சொல்லி கொடுத்ததுக்குள்ள எதை உயர்வா நினைக்கிறேன்னா முதல்ல பக்தின்னு விட்டா. இப்போ 2வது தடவை கேட்டதுனால அந்த பக்தியை 9 வகையாக சொன்னான். சிரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம், பாத சேவம். உடனே 2 தாண்டி கோபம் அவனை கொல்ல போக முயற்சி பண்ணி அவனை கொல்ல முடியாமல், எத்தனையோ உபாயங்கள் பண்ணி அவனை கொல்ல முடியாமல். இல்லை ஒரு ஆச்சரியம் என்னன்னா, இவன் கட்டுப்பாட்டுக்குள்ள பிரபஞ்சம் முழுக்க இருக்க இவன் கட்டுப்பாட்டுக்குள்ள இல்லை. தெய்வம்னு ஒன்று இருக்குது. அது என்ன தெரியுமா பண்ணும்? தெய்வம் தீர்மானம் பண்ணிடுதுன்னா சத்ரு வெளியிலேருந்து வர வேண்டாம், ஆற்றுலேயே இருப்பான். ஆற்றுல உள்ள வேலையே சத்ருவா மாற்றி விட்டுரும், வீட்டில் உள்ளவர்களையே சத்ருவா மாற்றி விட்டுரும். இவனை ஒன்றுமே பண்ண முடியல அவனால். நெருப்பில் போட்டால் வேக மாட்டேங்கிறான், ஜலத்தில் போட்டால் மிதக்கிறான், தீயில் போட்டால் எரிய மாட்டேங்கிறான், பாம்பு கடிச்சதுன்னா விஷம் உள்ள இறங்க மாட்டேங்கிறது, விஷத்தை சாப்பாட்டில் கலந்து கொடுத்தா
கொல்லல. அதுக்கு மேலே என்ன பண்ண முடியும்? யாருடா பலம்னு கேட்டான். நீ இவ்வளோ துணிச்சலாக இருக்க, இப்படி இருக்கியே, உனக்கு யாருடா பலம்? பலமே வைகுண்டா. பிரகலாதன் சொன்னால் எனக்கு பலம் பகவான், எனக்கு மட்டும் இல்லை தவச்ச உங்களுக்கும் அவன் தான் பலம். நீங்கள் நினச்சிட்டு இருக்கேன் உங்கள் பலம்னு சொல்லிட்டு நாம் எல்லாருமே நினைப்போம் நம்ம பலம்னு. ஏதாவது ஒரு வைரல் ஃபீவர் இப்போ சமீபத்தில் ஒரு மாதத்துக்குள்ள ஒரு வைரஸ் சுற்றுறது, இந்த த்ரோட் இன்ஃபெக்ஷன் வரும். அது த்ரோட் இன்ஃபெக்ஷனோட நிறுத்துறது இல்லை, நர்வஸ் ப்ராப்ளம் வருது. அதில் தசைகள்லாம் வீக் ஆகும், திடீர்னு முதுகு பிடிச்சி இழுத்துக்கும், கால் பிடிச்சி இழுத்துக்கும். இதுக்கே நமக்கு பதில் சொல்ல முடியல. ஒன்று மாச்சுன்னா அப்படி கையை தூக்கினா சரியாக வர மாட்டேங்கிறது, ஏந்துக்கிறதே கால் அப்படி ஆச்சுன்னா அப்பா அப்படிங்கிறோம். பகவான் உள்ள இருக்கிற தேவை நம்ம நினச்சிட்டு இருக்கோம், நாம் செய்யறோன்னு நம்ம உடம்பு டவுன் ஆகிட்டு இருக்குன்னு நமக்கே தெரியாது. எல்லாருக்கும் பலம் பகவான் தான். ஜகதாஞ்சாபி சபலம் சயேவ திரைலோக்கியம் அப்படி சொன்ன உடனே அந்த பகவான் எங்க இருக்கான்னு கேட்டான் பைத்தியம். ஏதோ ஒரு இடத்துல இருக்கான்னு அவன் நினைச்சுட்டு இருக்கான். அதுக்கு பிரகலாதன் சொன்னான், திகச்சு போயிட்டான். ஃபஸ்ட்டு என்ன, ஹரே குவாசவு குவாசவு, அந்த பகவான் எங்க இருக்கான், எங்க குவாசோ எதி சர்வத்திர. இவனோட திருஷ்டி வேற, அவனோட திருஷ்டி வேற. இவனோடது ஒரு உருவமா பகவான் இருப்பார்னு, அவனோடது எல்லாமே பகவான்கிறது. பிரகலாதன் சொன்னான், பகவான் ஒருத்தன் இல்லாத இடம் இருந்தா அல்லவோ இருக்கிற இடத்த சொல்றதுக்கு. பிரபிந்தே ஸ்மஸ்தம்பம் கஸ்மாத் ஸ்தம்பே ந, இந்த தூண்ல ஏன் இல்லேன்னு கேட்டான். பிரகலாதன் திருஷ்யத்தேன்னா இருக்கானேன்னா. அப்ப அந்த தூண்ல உள்ள பகவான் நான் தூணை உடைச்சு கொண்டுட்டு உங்ககிட்ட வரேன்னு இவன் என்ன பண்றான், சிம்மாசனத்திலே இது மாதிரி ஒரு சிம்மாசனத்திலே கீழே குதிச்சு கையில கத்தி எடுத்துட்டு போய் இந்த தூணை ஓங்கி குத்தறான். குத்தினா ஏவம் துருத்தைர் முஹுரத்தயன் ருஷா சுதம் மகாபாகவதம் மகாசுரா खड्गं प्रगृह्योत्पतितो वरासनाति स्तंभं तदाटाति बलस्वमुष्टिना सत्यं विधातुं निजभृत्य भाषितुं व्याप्तिं च भूतेष्वखिलेषु चात्मनः अदृश्यते अत्यद्भुतरूपमुद्वहन् स्तंभे सभायां न मृगं न मानुषम्. அப்படி குத்தின உடனே டாருங்கிற சப்தத்தோட பூமி அந்த தூண் வெடிக்க பகவான் நிருசிம்மாவதாரம் பண்ணி வெளியில வரார். ஆகாசத்துக்கும் பூமிக்கும் அலாமீதான சரீரம், கழுத்துக்கு மேல சிங்கம், கழுத்துக்கு கீழே மனிதர், கழுத்துல பிடரு மயில்கள்லாம் சாட்டையா தொங்குறது, விரிந்ததான நெற்றி, வில் போல் வளைந்தான புருவங்கள், தீப்பந்தம் போல பிரகாசிக்கக்கூடிய நேத்திரங்கள், தீப்பழம்பா பிரகாசிக்கிறது கண்கள்லாம், குகையினுடைய வாசல் போல வாயு மூக்கெல்லாம் பிரகாசிக்கிறது, சோட்டா கத்தி போல நாக்கு பல்லெல்லாம் பிரகாசிக்கிறது, அண்ட சராச்சரங்களே அதிர்றா மாதிரி பகவான் சிம்மநாதம் பண்றான். கழுத்துக்கு கீழே மனித உருவம், ஆயிரக்கணக்கான கைகள், ஆயிரக்கணக்கான கைகள்லையும் ஆயுதங்கள் போக நகங்கள், குறுகிய இடுப்பு, திவ்ய பீதாம்பரம் வெளியில வர. இதை பார்த்துட்டு பிராயணமேவம் ஹரினோரும் ஆயினா, என்னை கொல்றதுக்கு நான் கேட்காத வரல கேட்ட வரல மாட்டிக்காம வந்துட்டான் பகவான். இவன் மேலே விழுந்தான். பகவான் பிடிச்சி அவனை கட்டி அணைச்சு, இந்த பூனை எலியை பிடிச்சி விளையாடும் பார்த்துருக்கல யாராவது, இந்த காலை அப்படி முன்னாடி வச்சுட்டு எலி குஞ்சா இருந்ததுன்னா அது இப்படி விட்டுவிட்டு இப்படி போகும் இப்படி போகும், கொஞ்சம் விட்டுவிட்டு படாரம் பிடிச்சிக்கவும், திருப்பி விட்டுவிட்டு படாரம் பிடிச்சிக்கவும். அது மாதிரி கொஞ்சம் நேரம் இவனோட விளையாட்டுட்டு சந்தியா காலத்தில் நிலப்படியில் மடி மேலே வச்சுட்டு நகத்தினால அவனுடைய உடம்பை கிழிச்சு மாலையாக பகவான் போட்டுக்க. அசுரர்கள்லாம் வர அவர்களெல்லாம் பகவான் வதம் பண்ண. அண்டச்சராச்சரங்களே பகவானுடைய கோபத்தை கண்டு நடுங்க. மகாலட்சுமியை தேவர்கள் ஐஸ்வர மகாலட்சுமியே பகவானை பார்த்து பயப்பட. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணியும் பகவானுடைய கோபம் தனியாத போது பிரம்மா சொன்னார், நீ ஸ்தோத்திரம் பண்ணுன்னு பிரகலாதனை சொல்ல.
பிரகலாதன் கிட்டக்க வந்த உடனேவே பகவான் சாந்தமாகி பிரகலாதனை கட்டி அணைச்சி தூக்கி மடியில் உட்காத்தி வச்சு நாக்குனால நக்கி கொஞ்சி இப்படி நிமிர்ந்து பார்த்தான் பிரகலாதன். அத்தனை பேர் நடுங்கின்று நிற்கிறார். கிட்டக்க வரத்துக்கு பயந்துன்னு மகாலட்சுமியே எட்டி நிற்கிறார். இப்படி தன்னை மடியில் வச்சுன்னு கொஞ்ச நேரத்தை பார்க்கும்போது இதுதான் பக்த வாத்சல்யமான்னு நினைச்சான். கருணைன்னு சொல்லுவாளே, அது இதுதானா? இந்த கருணைக்கு நான் தகுதியானவனான்னு கேட்டான். தகுதியில உயர்ந்தவர்கள்லாம் நிற்கிறார்கள். பிரம்மாதய சுரகணா முனயோத சித்தாக சத்வைகதானமதயோ வஜசாம் பிரவாகைஹி நாராதிதும் புருகுணைஹி அதுனாபி பிப்ருஹு கிம் தோஷ்டுமர்ஹசி சமே ஹருக்ரஜாதே. ஸ்தோத்திரம் பண்ணி 42 ஸ்லோகம் கொட்டுட்டான். ஆச்சரியமான ஸ்தோத்திரம். பிரகலாதனோடது என்ன, இந்த காற்றிலேருந்து நீ தான் கையை பிடிச்சி தூக்கி விடணும். பாணிகிரகணம்னு சொல்லுவாங்க தெரியல. இதை முதல்ல சொன்னது பிரகலாதன் தான். அதனால தான் ஆச்சாரியார் நிருசிம்ம ஸ்தோத்திரம் பண்ணும்போது லக்ஷ்மி நிருசிம்ம மமதேகி கராவலம்பம் அப்படிங்கிறார். என் கையை பிடிச்சிக்கோ பிரபு, என்னை கையை பிடிச்சி தூக்கி விடு அப்படின்னு பிரார்த்திக்கிறார். பிரகலாதனுக்கு பகவான் லக்ஷ்மி நரசிம்மமாக தரிசனம் கொடுத்து அனுகிரகம் பண்ண எங்கள் அப்பாவும் நல்ல கதியை அடையணும்னு பிரகலாதன் கேட்டான். நான் என்னத்துக்கு உங்கள் அப்பாவுக்கு நல்ல கதி கொடுக்கணும்? நீ எப்போ நல்லவனா இந்த குடும்பத்தில் பிறந்து பாகவதோத்தமனா பகவன் நாமாவை சொன்னையோ அப்பயே உங்கள் அப்பாவுக்கு வைகுண்டத்தில் சீட்டு போட்டாச்சுன்னு. உங்கள் அப்பாவுக்கு மட்டும் இல்லை, திருசப்தபிப்பிதா பூதா 21 தலைமுறை. இது பாகவதம் சொல்றது. ஆனால் பின்னாடி வந்த அத்தனை பேருன்னு சொன்னால் ஒருத்தன் பகவன் நாமா சொன்னான்னா எத்தனை பேர் கரையேறுவான்னால் 1 கோடி பேர் கரையேறுவான்னா. கோட்டிக்குள்ளா முத்தாரே கோட்டிக்குள்ளா முத்தார பண்டரி கோட்டிக்குள்ளா முத்தார பண்டரி நாமாச்சா பஜ 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 ஹரி நாமாச்சா பஜ. பகவான் நாமாவை சொல்லுங்கோ, கோட்டி குலத்தை உத்தாரணம் பண்ணுவான் பகவான். ಕಲಿಯುಗದಲ್ಲಿ ಹರಿನಾಮಮೇ ನೆನೆದರೆ ಕುಲಕೋಟಿಗಳು ಉದ್ಧರಿಸುವತ್ತು. புரந்தரதாசன் சொல்றார், கோட்டிக்குள்ள உத்தாரணமாக இப்படி எல்லாரும் சொல்லியிருக்கா. பகவான் லட்சுமி நரசிம்மானுக்கு ரமணினாருங்கிற சரித்திரம்